ஹாய் ஹலோ வெல்கம் டு த ஹர்ஷல்யூ சேனலுக்கு. இன்னைக்கு நம்ம பாலிஞ்சர் பேண்ட் 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இது பாலிஞ்சர் பேண்ட் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், ரைட்? அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அந்த வீடியோவில் ஜென்ரலாக நான் இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்புறமா ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லியிருப்பேன். பட் பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் இந்த பாலிஞ்சர் பேண்ட் ஆல் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம், ரைட்? பட் ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த 15 மினிட் ஸ்ட்ராட்டஜிவை இன்ட்ராடேல எது மாதிரி ட்ரேட் பண்ணலான்னு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த வீடியோவை நீங்கள் யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறமா மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக முழுசாக பாருங்கள், ஓகே? அப்போ தான் உங்களுக்கு இதோட ஸ்ட்ராட்டஜி பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாலேஜ் வரும். அது இல்லாமல் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், யாருன்னா ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பாலிஞ்சர் பேண்டுன்னா ஒரு 3 பேண்ட் வரும், ரைட்? இந்த ஃபர்ஸ்ட் பேண்ட் நம்ம அப்பர் பேண்டுன்னு சொல்லுவோம், அப்பர் பேண்ட். செகண்ட் பேண்ட் இது மிடல் பேண்டுன்னு சொல்லுவேன், இது மிடல் பேண்ட். அப்புறமா மூணாவது ஒரு பேண்ட் வரும், இது லோவர் பேண்ட். ஓகே, இந்த 3 பேண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும். இந்த 3 பேண்டில் இது எது மாதிரி ஃபர்ஸ்ட் பேண்ட் எது மாதிரி ஒர்க் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் பேண்ட் அப்பர் பேண்ட் எப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணும், ஓகே? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இந்த லோவர் பேண்ட் எது மாதிரி ஒர்க் பண்ணோன்னா சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணும், ஓகே? இது சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இந்த மிடல் பேண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் பண்ணும், அப்புறமா சப்போர்ட்டாகவும் ஒர்க் பண்ணும். இது டியூவலாக ஒர்க் பண்ணுற இது மிடல் பேண்ட். அது எது மாதிரியானா, இன்கேஸ் ப்ரைஸ் மேலே இருக்கிறதுனா இது கீழே வரும்போது இது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும், ஓகே? அதே மாதிரி ப்ரைஸ் ஒன்றுனா இந்த மிடல் பேண்டோட கீழேருந்து மேலே போகும்போது இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணும். இப்போ வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறோம். ஸ்ட்ராட்டஜி இந்த 15 மினிட்ஸில் எது மாதிரி எடுக்க முடியும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இது 3 பேண்ட் இருக்குது, ரைட்? இந்த 3 பேண்ட் இருக்குது. எப்பெல்லாம் ப்ரைஸ் இந்த அபவ் மார்க்கெட் இந்த மிடல் பேண்ட் மேலே இருக்கும், இந்த 20 மூவிங் எவரேஜ், ஆக்சுவலி இது மிடல் பேண்ட் 20 மூவிங் எவரேஜ் இருக்கும். ப்ரைஸ் இது மேலே போதா, எப்போ இங்கே ரெட் கேண்டல், எப்பெல்லாம் ரெட் கேண்டல் இங்கே டச் ஆகணும், ஆக்சுவலி இந்த பேண்டுக்கிட்ட அப்பர் பேண்டுக்கு டச் ஆகணும். எப்பெல்லாம் இந்த ரெட் கேண்டலாக பண்ணுதோ அந்த ரெட் கேண்டலை லோவாக மார்க் பண்ணி நம்ம வச்சுக்கணும். எப்போ 4 கேண்டலுக்குள்ளே, ஓகே, 4 கேண்டலுக்குள்ளே இந்த கேண்டலை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இது வேலிடேட். எப்போ இந்த ப்ரைஸ் இந்த கேண்டலுக்குள்ளே லோ க்ராஸ் ஆகுதோ இது நம்மளோட என்ட்ரி கேண்டலை. இது ஸ்டாப் லாஸ் எது மாதிரி வைக்கணும்னா இந்த அலர்ட் கேண்டல் ஹை நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். இன்கேஸ் இல்லைன்னா ஸ்விங் ஹை நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும், ஓகே? அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளோட மிடல் பேண்டு தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். இன்கேஸ் ஃபர்தர் நீங்கள் ட்ரெயிலிங் பண்ணலான்னா ட்ரெயிலிங் பண்ணலாம். அதே மாதிரி அப்சைடு நம்ம ட்ரேடு எது மாதிரி எடுக்கலான்னா, இது ப்ரைஸ் இப்போ மேலே இருக்குது, இது கீழே வருது, இங்கே டச் ஆகுது. எப்போ இது டச் ஆகணும், டச் ஆகி ஒரு க்ரீன் கேண்டலை பண்ணணும். இன் பிட்வீன் மிடலில் டச் ஆகாமல் க்ரீன் கேண்டல் பண்ண அது கன்சிடர் பண்ணாதீங்க. இதுக்கு டச் ஆகி, ஓகே, இந்த ரெட் கேண்டல் ஆகட்டும் இல்லைன்னா இந்த க்ரீன் கேண்டல் ஆகட்டும், எதுனா ஒரு கேண்டல் டச் ஆகிருக்கணும். அப்போது இதோட ஹை மார்க் பண்ணிக்கணும், இதோட லோ மார்க் பண்ணிக்கணும். எப்பெல்லாம் இந்த 4 கேண்டலுக்குள்ளே இந்த ஹை க்ளோஸ் அபவ் க்ளோஸ் ஆகுதோ அப்போது இது நம்மளோட என்ட்ரி கேண்டல், இது பிலோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆகும். இதே மாதிரி அப்சைடில் ஃபஸ்ட்டு டார்கெட் இதாகும். அப்புறம் இந்த மிடல் பேண்டோட எது மாதிரி நம்ம ரீஎன்ட்ரி எடுக்கலாம்னு அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இது 3 பேண்டு ப்ரைஸு இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே டச் ஆகுதா, இங்கே டச் ஆகுது. இதில் சேம் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இங்கே க்ரீன் கேண்டல் வந்தப்போ இமிடியேட்டாக நம்ம அப்சைடுக்கு எடுக்கலாம், இது ஒன்று. இன்கேஸ் டபுள் கன்ஃபர்மேஷன் ஒன்றுனா சேம் வித்தின் 4 கேண்டலுக்குள்ளே இதோட ஹை நம்மளோட எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்மளோட இது என்ட்ரி ஆகும். அப்புறமா செகண்ட் நம்மளோட ட்ரெயில் பண்ணிக்கின்னு போகிறது ரொம்ப நல்லது. இது அபவ் கூட போகலாம். அதே மாதிரி டவுனில் ப்ரைஸ் எப்போல்லாம் மேலே போய் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதோ
இமிடியேட்டாக கூட இது எடுக்கலாம் இந்த மிடல் பேண்டுக்கு. இல்லைன்னா இந்த மிடல் பேண்டு இந்த அலர்ட் கேண்டலோட லோ வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதோ இது நம்மளோட என்ட்ரி கேண்டலாகவும், இது அபவ் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸு. இதுக்கப்புறம் இங்கே எந்த ஸ்ட்ராட்டஜி அப்சைட் ஆகட்டும், இது மிடல் ஆகட்டும், இங்கே கீழே ஆகட்டும், நம்ம எடுக்க வேண்டியது ரிஸ்க் வந்துட்டு ஜஸ்ட் 1 கேண்டல் ஆர் 2 கேண்டல் மட்டும் தான் நம்மளோட ரிஸ்க்கும். இங்கே வந்து ரிஸ்க் வந்து எப்போ லோ இருக்கும். ஓகே, நான் ரிஸ்க்கு பற்றி முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ரிஸ்க் எப்போ உங்களோட லோவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறமா உங்களோட இந்த ரிஸ்க் எடுக்கிறது ஈஸியாக இல்லையா அது பார்த்துன்னு தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா ஜஸ்ட் இண்டெக்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸில் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸ்டாக்ஸில் வந்துட்டு இந்த ப்ளூ சிப் கம்பெனி ஸ்டாக்ஸில் மட்டும் தான் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த ஸ்ட்ராட்டஜியை. இண்டெக்ஸில் வந்துட்டு நிஃப்டியில் யூஸ் பண்ணலாம், பேங்க் நிஃப்டியில் யூஸ் பண்ணலாம், இல்லை அதர் இண்டெக்ஸில் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா இது வந்துட்டு ப்ராபபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னா ஆப்ஷன் பையருக்கா ஆப்ஷன் செல்லருக்கான்னு பார்த்தா பாருங்கள், ஆப்ஷன் பையர் அப்புறமா ஆப்ஷன் செல்லர். இது ஹை ப்ராபபிலிட்டி யாருக்கு வரும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி மோஸ்ட்லி வந்துட்டு ஆப்ஷன் செல்லருக்கு ஹை ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் பையருக்கு எதனால ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும்னா இது வந்துட்டு 15 மினிட்ஸ் கேண்டல் நம்ம யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த 3 பேண்டு போகும்போது இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம எடுக்கும்போது சம்டைம்ஸ் ஸ்லோ ஸ்டடியாக அப்புறமா மேலே போகும். இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாரும் இருந்தால் உங்களோட ப்ரைஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது வந்துட்டு உங்களுக்கு ஹோல்டு பண்ணலாம். ஆனால் இது ஆப்ஷன் பையராக இருந்தால் என்ன ஆகும்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற சான்சஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் பையிங்கோட ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போது வெரி ஈஸி. ஆமாம், வெரி ஈஸி. அப்புறமா இதோட பேக் டெஸ்ட் கூட நான் சொல்கிறேன். ஆனாலும் நம்மளோட 93% ஆஃப் ரீட்டைலர் ட்ரேடர்ஸு லாஸ் ஆகிறது எதுனாலனா இது ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாகும். ஓகே, பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஈஸியாகும். பட் ஆக்சுவலி எதுன்னா உங்களோட சைக்காலஜி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாகவும் சைக்காலஜி இதுக்கு ஆட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் எதனால ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறோன்னா இது ப்ரைஸ் எது மாதிரி பிஹேவ் பண்ணுறது இதோட பேக் டெஸ்ட் பண்ணுற வேண்டியது கடமை உங்களோடது. இது பேக் டெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இந்த ப்ரைஸ் எது மாதிரி பிஹேவ் பண்ணுறது இப்போது ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரியல் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கும்போது உங்களோட சைக்காலஜி எஃபெக்ட் ஆகும். அப்புறமா உங்களோட ரிஸ்க் கேபிட்டல் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் நீங்கள் எடுக்கிறதுனால இது லாஸ் போகிற சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. ஸோ இதோட பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், இதோட மாஸ்டர் ஆகுங்க. மேஜராக இந்த சைக்காலஜி அப்புறமா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி லேர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வாங்க இப்போ வந்து பேக் டெஸ்ட் பண்ணலாம். இது வந்துட்டு பேங்க் நிஃப்டி இங்கே வந்துட்டு பாலிஞ்சர் பேண்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இங்கே சொல்லிடுறேன். உங்களோட இண்டிகேட்டர் இதுக்கு வைத்து பிபின்னு போட்டாவே பாலிஞ்சர் பேண்ட்ஸ்னு வரும். அது கிளிக் பண்ணால் இந்த பாலிஞ்சர் பேண்டோட இது வரும். இதோட கலர் ஒன்றுனா சேஞ்ச் பண்ணுறதுனா இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஸ்டைல் என்ன இருக்கும்ல இந்த மிடல் பேண்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறமா அப்பர் பேண்ட் லோவர் பேண்டோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மிச்சம் எந்த இன்புட்ஸும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, இது லென்த் இது மிடல் பேண்ட் 20 மூவிங் ஆவரேஜ் இருக்கும், 20 மூவிங் ஆவரேஜ் இருக்கணும். அப்புறமா மல்டிபை 2 இருக்கணும். ஓகே, 1 3 இதில் சேஞ்ச் பண்ணாதீங்க. இது 2 இருக்கான்னு பாருங்கள், 2லே இருக்கட்டும். ஒருவேளை 3 அது டிஃபால்ட்டு 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் 1 ஆர் 2 இன்ச் 1 ஆர் 3 இன்ச்சுன்னா அது 2க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போது இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து ப்ரைஸ் வந்துட்டு இங்கே பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இங்கே இது டச் ஆகுது. இதோட ஹை நம்மளுக்கு பிரேக் பண்ணணும். இந்த கேண்டல் ஹை பிரேக் பண்ணியிருக்கு. நம்மளோட இந்த அலர்ட் கேண்டல் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இல்லைன்னா ஸ்விங்கு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அப்புறமா மார்க்கெட்டு பாரு மேலே போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே க்ரீன் கேண்டல் டச் ஆகிக்கின்னு டச் ஆகுதா, அப்புறமா ஒரு ரெட் கேண்டல் ரெட் கேண்டல் லோ மார்க் பண்ணிக்கணும். ரெட் கேண்டல் லோ வந்துட்டு எப்போ பிரேக் ஆகுதோ இது நம்மளோட என்ட்ரி கேண்டல், இது அபவ் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸு. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்திருக்கு. ஓகே, இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுக்கணும். கீழே வந்து மேலே சப்போர்ட் எடுத்துருக்கு, அது மாதிரி இல்லை. இங்கே பார்க்கலாம், கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு, அப்படி இல்லை. சப்போர்ட் ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே எடுக்கணும். ஓகே, கீழே போய் அதுக்கப்புறம் இது பாரு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த கீழே க்ளோஸ் கொடுக்காம மேலே க்ரீன் கேண்டல் க்ளோஸ் கொடுத்தா மட்டும் அப் சைடு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே பார்க்கலாம். இது வந்துட்டு ரொம்ப பெரிய ரிஸ்க் இருக்கிறதுனால
இது லோ வந்துட்டு இங்கே கட் ஆயிருக்கு. ஓகே, இது நம்மளோட என்ட்ரியில். அதே மாதிரி அபவ் போயிருக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே மிடல் பேண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இது மார்க் பண்ணிக்கணும். இது நம்மளோட என்ட்ரி கேண்டல். இது பார்க்கலாம், இங்கே வரலும் போயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு க்ரீன் கேண்டல். இது வந்து ஹை எங்கே மார்க் அபவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இல்லை. ஓகே, அப்போது நம்மளோட இது என்ட்ரி இல்லை. அதே மாதிரி இதோட ஹை எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கா இல்லை. இங்கே வந்துட்டு நியர் இருக்கும்போது, ரெசிஸ்டன்ஸ் நியர் இருக்கும்போது என்ட்ரி எடுக்கக்கூடாது, ரைட்? இப்போ கேண்டல் வந்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா இது கொஞ்சம் தொலைவாக இருக்கணும். இது மாதிரி கொஞ்சம் தொலைவாக இருக்கணும். கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட இன்கேஸ் ஓகேனா எடுக்கலாம், இல்லைன்னா இது தடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி டவுன் சைடில் பார்க்கலாம். இங்கே டவுன் சைடில் பார்த்தா இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து, இது லோ, இது நம்மளோட என்ட்ரி கேண்டல், இதோட ஸ்டாப் லாஸ், இது வந்து கீழே. சேம் இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இது மாதிரி எடுத்துருக்கு, ரைட்? இங்கே பார்க்கலாம், இங்கே வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி போகிறதுனால உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ராஃபிட் வரும். இது கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தாலும் ஓகே, இதே பாருங்கள், இது வந்து ஹை வந்துட்டு இது க்ளோஸ் ஆகிருக்கு, இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அபவ். எப்பெல்லாம் இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணும். நீங்கள் பண்ண வேண்டியது, ஆல்ரெடி நான் இது கொஞ்சம் அதிகமாகுது டைம், நீங்கள் பண்ண வேண்டியது கண்டிப்பாக வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணணும். அப்புறமா மேஜராக இதுக்கு நிறைய பேக் டெஸ்ட் பண்ணணும். நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி ரியல் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் பிஹேவ் எது மாதிரி ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட கடமை இருக்கும். எதனால சொல்கிறேன்னா, இன்கேஸ் இப்போது நீங்கள் வந்து இங்கே வாங்கியிருக்கிறீங்க, ரைட்? இது வந்துட்டு ஹை க்ராஸ் பண்ணிடுச்சு. இது நம்மளோட என்ட்ரி கேண்டல், இதோட நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. இது கீழே வருது, அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு, ரைட்? அப்போ உங்களோட சைக்காலஜி எது மாதிரி எஃபெக்ட் ஆகும், உங்களோட ரிஸ்க் எது மாதிரி இருக்கணும், எவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜாக 50 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்கணும்னா உங்களோட குவான்டிட்டி சைஸுக்கு இந்த 50 பாயிண்ட்ஸ் ஓகேவா, இல்லை இந்த 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கா, இதெல்லாம் நீ க்ராஸ் செக் பண்ணணும். ஓகே, ஓன்லி சைக்காலஜி நீ ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொன்னால் ஈஸி தான் இல்லை. இப்போ பாரு, பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இதெல்லாம் ப்ராஃபிட் வருது, ரைட்? ஆனால் ரியல் மார்க்கெட்டில் இது ப்ரைஸ் வந்துட்டு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் போகும்போது உங்களுக்கு சைக்காலஜி எஃபெக்ட் ஆகும். ஓகே, நீங்கள் அந்த ஸ்டாக்கில் இருக்க மாட்டிங்களான்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இது ஃபுல் டெப்த்தாக கற்றுக்கணும். ஓகே, நாட் இன் ஃபார் ஸ்மால் இதில் கற்றுக்காமல் ஒரு இன் டெப்த்தாக கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள், அப்புறமா மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொன்று வீடியோஸ், இதே பாலிஞ்சர் பேண்டில் இன்னும் அதர் டைம் ஃப்ரேமில் இது மாதிரி ட்ரேட் பண்ணுறது இன்னொன்று ஒரு நாள் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.